எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும்? ஒரு ரஷ்யாவிலேருந்து ஒரு யூதர் அவரோட நாட்டுக்கு குடி போகலான்னு சொல்லி அவருக்கு பர்மிஷன் கிடச்சிருச்சு. அதனால் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்படி போகும்போது ஏர்போர்ட்டுக்கு போகும்பொழுது லெனின் சிலையை ஒன்று கொண்டு போகிறாரு. அப்போ ஏர்போர்ட்டில் இது என்னன்னு கேட்குறாங்க. ஐயோ அப்போத்தான் என்ன இதை போய் இவரை போய் இது என்னன்னு கேட்குறீங்க? நம்முடைய லெனின் மனித கடவுளுடைய சிலை, அதை நான் தினம் வச்சு ஞாபகப்படுத்துறதுக்காக அவர் எவ்வளோ செஞ்சாருங்கிறத நினைக்கிறதுக்காக இதை எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க ஏர்போர்ட்டில் ஒன்றுமே சொல்ல சரிப்பா வச்சுக்கிட்டாங்க. இதே இவர் இஸ்ரேல் ஏர்போர்ட்டில் போய் இறங்குறாரு. அங்கே போய் அதே மாதிரி செக் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி செக் பண்ணும்போது இது என்னதுங்கிறாங்க. ஏன் இதை போய் இது என்னங்கிறீங்க? இவன் யாருன்னு கேளுங்க. இவன் ரொம்ப நமக்கு பண்ண துரோகத்துக்கு தினம் திட்டுன்னுட்டு தான் என் கூட இதை எடுத்துக்கிட்டு போகிறேன். நான் தினம் வச்சு திட்டத்துக்காக அப்படியா சரி எடுத்துக்கிட்டு போ அப்படின்ட்டாங்க. அங்கே வீட்டுக்கு போனால் எப்பா இது என்னது வீட்டுக்கார ஒய்ஃபெல்லாம் இது என்னதுங்கிறாங்க. இது என்னதா? இது அவ்வளவும் தங்கம். அது நான் இந்த மாதிரி தான் கொண்டு வந்தேன்னு சொல்கிறாரு பாருங்க. அதில் உள்ள தங்கத்தெல்லாம் எடுத்தால் நமக்கு எவ்வளோ மதிப்பு தெரியுமா அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஏமாத்துங்கலாம் சொல்லல. ஒரு வேலையை செஞ்சால் எவ்வளோ ஸ்மார்ட்டாக செய்யணும். ஒரு சின்ன வார்த்தையை தான் மாறி இவர் எப்படி இங்கே கொண்டு வந்துட்டார். அது மாதிரி இப்போல்லாம் செய்ய முடியாது, ஒரு கருத்துக்காக தான். அதனால் ஒரு வேலையை செய்யும்போது என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும், எப்படி பேசணும், நம்ம பேசி பயன்படுத்தினவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம முன்னேறலாம். வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.